நம்மளோட பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம், நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், நம்மளோட சொந்தங்களுக்காக ஜெபிக்கிறோமே. நம்ம இந்திய தேசத்துக்காக ஜெபிச்சு ஆகணும். இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணி ஆகணும். அடுத்த தலைமுறைகள் மோசமாயிட்டு வருது. போதை பழக்கங்கள், இதுவரைக்கும் இல்லாத கொலைகள், இதுவரைக்கும் இல்லாத கொலை, மனித நேயமே இல்லை, மிருக சுபாவமாயிட்டு வர்றாங்க, மனித மிருகங்களாக மாறிட்டு வர்றாங்க. இதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டாமா? துறப்பளிக்க வேண்டாமா? சுவரை அடைக்க வேண்டாமா? பொருளாத பிசாசு வலைமையில கட்டி ஜெபிக்க வேண்டாமா? நீங்கள் கட்டி ஜெபிக்காதனால தான் இன்னைக்கு பிசாசு அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான். பிசாசு அநேக கொலையை செய்கிறான். பிசாசு கொல்லவும் அழிக்கவும் தேடுறான் வசனம் சொல்லுது. கட்ட வேண்டிய கட்டல, நீங்கள் கட்டளை கொடுக்கல, அதிகாரத்தை எடுக்கல, ஜெபத்தில் சோர்ந்து இருக்கிறீங்க. உங்கள் ஜெப நேரம் சோர்வான நேரமாக இருக்குது. உங்கள் ஜெப நேரம் மற்றவங்களை குறித்து குறை சொல்கிற நேரமாக இருக்குது. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே. தேசத்தில் நடக்கிற காரியத்தை குறித்து பாரத்தோடு ஜெபிச்ச நாள் எங்கே? எத்தனை பேரோட ஜெபம் மாறி இருக்குது? இன்னைக்கு ஜெப நேரம் மாறி இருக்குது. ஜெப நேரம் டைம் மாறி இருக்குது. அதிகாலை எழுதட்டோடு எழுந்து ஜெபிக்கிற நேரம் இல்லாதபடி படுக்கையில் தூங்குற நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது? இன்னைக்கு ஜெப நேரங்கள் குறைந்திருக்கு. தேவ பிள்ளைகளே, இடைவிடாமல் ஜெபிக்க கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கப்புறம் பாருங்க, விழித்திருக்கணும், சோத்திரம் பண்ணி விழித்திருக்கணும். எந்நேரம் சோத்திரத்தால் நிரம்பிருங்க. தேசத்துக்காக துறப்பில் இல்லைங்க, சுவரை அடைக்கவும் துறப்பில் நிற்கிறவனையும் தேவன் தேடுகிறார். அவர் தேடுகிற ஒரே ஒரு காரியங்க, நம்ம அவருக்கு நிறைய ஆர்டர் வாங்கிட்டோம். ஏசப்பட்ட நிறைய எல்லாம் இது கொடுங்க அது கொடுன்னு கேட்குறோம். நம்ம இயேசுக்கா என்ன செஞ்சுட்டோங்க? அவருடைய பாரத்தை சுமக்க, அவருடைய இறுதி சுமக்க ஒருவனை தேடுறாருங்க. இந்த காலை வேளை நான் பேசுகிறேன், என் இறுதியம் பாரத்தோடு சொல்லுகிறேன். தேவனுக்காக துறப்பில் நிற்கிறவனும் சுவர் அடைக்கிறவனும் தேடுறார் ஆண்டவர். இடைவிடாமல் ஜெபிக்கிறவனும் தேடுறாருங்க. 14 வயது பையனை 14 வயது தம்பிமார்களை கொலை செய்கிறத கேள்விப்படுகிறோமே. 14 வயது தம்பி கூலிப்படைய மாறுறானே. 14 வயது மகன், 14 வயது தம்பிமார் போதை வஸ்துக்கு அடிமையாகிறான். அதை பார்க்கும்போது இறுதியில் துடிக்கவில்லையா? இயேசுவோட இறுதியில் துடிக்குது. அவனோட வாழ்க்கை மாறுது. நரகத்துக்கு எதுவாய் போகிறானே. அவனோட ஜீவி எங்கேயோ போகுது. மனித மிருகங்களாய் கொண்டு வர்றாங்களே. நம்ம ஜெபிக்க வேண்டாமா? தகப்பனையும் தாயும் கணம்னு சொல்லி வசனம் சொல்லுது. இன்னைக்கு தேசத்தில் தகப்பனையும் தாயும் துரத்தி விடுகிற நிலைமை நம்ம இந்தியாவில் இருக்குது. எந்த தேசம் இல்லாதபடி நம்ம இந்திய தேசத்தில் தான் அதிகமாக தாய் தாப்பனை கனவீனப்படுத்துறவங்க, தாய் தாப்பனை மதிக்காமல் இருக்கிறாங்க, தாய் தாப்பனை கேவலப்படுத்துறவங்க இந்தியாவில் தான் அதிகம். நான் சொல்கிறேன், இந்தியான்னு சொல்கிற காரணம் என்னென்னா, இறுதியை வேதனைப்படுகிறேன். நான் இந்தியாவில் பிறந்ததுக்காக ரொம்ப பெருமைப்பட்டவன். ஆனால் இந்த தேசத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது பெண் பிள்ளைகள் உயிர் இந்த உலகத்தில் வாழ முடியுமாங்கிற ஒரு பயம் இறுதியில் வருது. இந்த உலகத்தில் பெண் பிள்ளைகளை தனியாக விட முடியுமா? இந்த உலகத்தில் இந்த உலகம் எப்படி பேஸ் பண்ணுங்கிற மாதிரி மைண்டு வருது. தேவ பிள்ளைகளை ஜெபம் பண்ணுங்க, விழித்திருங்க, தேவனுக்காக எழுந்து பிரகாசிங்க. நான் பாரத்தோடு சொல்லுகிறேன், திறப்பில் நின்று சுவர் அடைக்க தேவ சமத்தில் எழும்புங்க. அவருடைய இறுதி துடித்து கொண்டே இருக்குது. துறப்பில் நிற்கிறவன் தேடிக்கொண்டே இருக்குது. துறப்பில் நிற்கிற சகோதரியே சகோதரனே, உன்னை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். உன் கண்ணீர் அவருக்கு தேவை, உன் முழங்கால் அவருக்கு தேவை, உன்னுடைய ஜெபம் அவருக்கு தேவை. நீ எதில் முடங்கி கிடக்கிற? இன்னைக்கு உன்னுடைய சூழ்நிலை பார்த்து முடங்கி கிடக்கிறையா? உன்னுடைய பிரச்சனை பார்த்து முடங்கி கிடக்க